மெத்தக்காப் ஸ்ரீ கல்லுக்கூரி காளியம்மன் ஆலயத்துடைய திருவிழாவை முன்னிட்டு அன்னதானம் ஓடிக்கொண்டிருக்கின்றது. மிகவும் சிறப்பாக அன்னதானம் செய்த உபயதாரருக்கு நன்றி. அதே நேரத்தில் மக்கள் வெள்ளமாக வந்திருக்கின்றார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் எது எப்படி இருப்பினும் அன்னதானம் எல்லோருக்கும் உணவு இருக்கின்றது. அங்கே ஒரு புறத்தில் பொட்டலம் செய்த உணவை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். எது எப்படி இருப்பினும் ஆலயத்துக்கு வந்தால் அமர்ந்து அமைதியாக இலையில் அன்னம் இட்டு சாப்பிடுவது மிகவும் சிறப்பு. ஆனால் அதே ரீதியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை கூற வேண்டும். அதாவது ஒருத்தர் சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது முடிந்த அளவு நாம் இந்த பின்னே அவர்களுக்கு பின்புறம் நின்றுட்டு இருக்குவதை நாம் தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அமைதியாக நிம்மதியாக அவர்களால் சாப்பிட முடியாது. இப்போ முடிந்தளவு அவர்கள் சாப்பிட்ட பிறகு நிர்வாகஸ்தர்கள் கூப்பிடுவார்கள், வாருங்கள், அப்போ போய் நம்ம சாப்பிடலாம் பாருங்கள். முடிந்த அளவு வயதானவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் குழந்தைகளுக்கு, வயதான அவர்களுக்கு நாம் இந்த காலத்தில் மரியாதை கொடுத்து கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனால் பலருக்கு அதை மறந்து விடுகின்றார்கள். முடிந்த அளவு வயதான அவர்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் உணவு எல்லோருக்கும் இருக்குது. அந்த ரீதியில் நாம் அந்த உணவை முக்கியத்துவம் கொடுத்து வயதானவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் நாம் கொடுத்தோம் என்றால், குறிப்பாக கர்ப்பிணி பெண்களுக்கு நாம் கொடுத்தோம் என்றால் அதே ஒரு பெரிய புண்ணியம். ஏனென்றால் இந்த அன்னதானத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்னவென்றால், இன்றைக்கு திருவிழா. இந்த திருவிழாவுடைய அன்னதானத்தில் பல முனிவர்கள், ரிஷிகள், நாயன்மார்கள் கலந்து கொள்வார்கள். நமக்கு பக்கத்தில் அமர்ந்து கொண்டு உணவு சாப்பிடுகின்றவர்கள் யார் என்று நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஏன் அது தெரிந்த முகமாக கூட இருக்கலாம். அந்த தெரிந்த முகத்தின் வாயிலாக 63 நாயன்மார்களில் ஒருத்தர் வந்திருப்பார். பலர் வந்திருப்பார்கள். கொடிமரத்தில் 30 முக்கோடி தேவர்கள் குடியிருக்கின்றார்கள் என்று கூறுகின்றார்கள். அந்த ரீதியில் சிலர் இந்த அன்னதானத்தில் கலந்து கொள்வார்கள். அதில் தான் முக்கியமானது நாம் அன்னதானம் நாம் செய்யும்போது இலையை போட்டு உணவை நாம் பரிமாற வேண்டும். ஏனென்றால் வருகின்ற அவர் யார் என்று நமக்கு தெரியாது. அவர் ஒரு ரிஷிமாராக கூட இருக்கலாம். அன்னதானம் நாம் செய்கின்ற ஒரு முக்கியமான ஒரு காரணம் புண்ணியம் தேடுவதற்கு. அந்த ரீதியில் முடிந்தளவு இலையை போட்டு அதை சிறப்பாக அன்னமிட்டு நாம் செய்தோம் என்றால், சாப்பிடுகின்ற அவர் முனிவராக இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். பணம்தான் எல்லாம் இல்லை. நமக்கு மனதில் சந்தோஷம்தான் முக்கியமானது. அந்த ரீதியில் மானிட பிறவியை எடுத்து இந்த ரீதியில் எல்லாம் வல்ல அந்த எம்பெருமான், அந்த காளியம்மா தேவி, அந்த கல்லுக்கூரி ஸ்ரீ மகா காளியம்மன் இந்த மெத்தக்காப் நகரை அருமையாக வைத்து கொண்டிருக்கின்றார். அந்த ரீதியில் நம்மளுடைய குடும்பத்தினர்கள் அருமையாக நாம் சந்தோஷமாக நாம் இருக்கின்றோம் என்றால் அதுக்கு அவள்தான் காரணம். அந்த ரீதியில் முடிந்தளவு நாம் மற்றவர்களை சந்தோஷப்படுத்தி நாம் பார்த்தோம் என்றால் அது மிகவும் ஒரு சிறப்பு. அன்னதானம் செய்கின்ற தானத்திலே ஒரு சிறந்த தானம் இரத்த தானத்தை போல். அதே ரீதியில் சாப்பிடுகின்ற அவர்கள் உணவை விரயம் செய்யாமல், தண்ணீரை விரயம் செய்யாமல், இடத்தை அசுத்தமாக நாம் செய்யாமல் சுத்தமாக நாம் வைத்திருந்தால் அதே நமக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஒரு நன்மை. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஜெய் ஆதிபராசக்திக்கு ஜெய். இந்த திருவிழாவுக்கு ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த ரீதியில் ஆலய நிர்வாகஸ்தர்கள் எல்லாருக்குமே உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அங்கே ஒரு புறம் பாயசம் இருக்கின்றது. வாருங்கள் அன்பர்களே, ஆலயத்துக்கு சாப்பிடுகின்ற அதே நேரத்தில் நம்மளால் முடிந்த நன்கொடைகளை நாம் கொடுப்போம். வராவிட்டாலும் பரவாயில்லை. இந்த வீடியோக்களை தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். உங்கள் அருகாமையில் இருக்கின்ற ஆலயத்துக்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை தரிசித்து அங்கே இருக்கின்ற உண்டிலில் உங்களால் இயன்ற நன்கொடைகளை நீங்கள் அங்கே போடலாம். அதே நீரில் நாம் நன்மைகளை நாம் செய்கின்ற அதே நேரில் நாம் செய்யலாம். நானுடைய சிவனே போட்டு